ஒரு வீட்டில் 2 ஓட்டு 3 ஓட்டு இன்னைக்கு விஜய், அதாவது கட்சி. நாங்கள் அன்னைக்கு எப்படி எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் நாங்கள் வாதாடி ஓட்டு போடுங்க, ரெட்டையில சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, வாசல் எங்கும் ரெட்டையில கோலம் போடுங்கலாம் நாங்கள் வீடு வீடாக தெரு அலைஞ்ச மாதிரி அன்னைக்கு நாங்கள் ரசிகர் தான். இன்னைக்கு நீங்க விஜய் ரசிகர், விஜயோட தொண்டர்களை நீங்க ரசிகர்கள் சொல்றதா, அன்னைக்கு நாங்க எம்ஜிஆரோட ரசிகர் தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். நாங்க வீடு வீடா போவோம், வீடு வீடா போய் ஆடி பாடி சட்டை வருது அதை கொடுத்து தெருவில் கோலம் போட்டு இதெல்லாம் செஞ்சவங்க தான் இன்னைக்கு தலைவர்கள், லீடர்ஸ். நல்லா புரிஞ்சிருக்க. அன்னைக்கு யாருன்னு கேட்டா புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட விசில் அடிக்கிற நாங்க ஒரு கூட்டம் தான். தலைவரோட வாழ் சினிமாவில் உடைஞ்சா இந்த குத்துவாளை எடுத்து ஸ்கிரீன்ல இறஞ்ச கூட்டம் தான் நாங்க. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? எல்லாம் யாரும் மறுக்க முடியாது. எங்களுடைய ஸ்டேட்டஸ் இன்னைக்கு எங்களுடைய வயசுக்கு தகுந்தால 60 வயசு ஆகிட்டு இருக்கும்போது எங்களுடைய காலங்கள் மாறி போச்சு. அவருடைய காலங்கள் அந்த ஏஜ் ஒரு ஜென்ரேஷன் உருவாகி வருது. அவர் ஒரு பாதையை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அண்ணன் பட்டுட்டியார் சொன்னது மாதிரி அது ஒரு பெரிய லீடர்ஸ் யாரையுமே அவர் கொண்டு வரல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்க வேணாலும் என் பிராண்டு தான், என் முகம் தான். புரட்சி தலைவி அம்மா என் முகம் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போட்டோம். அதே மாதிரி விஜய் என்னுடைய முகம் தான் 234 சார். எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு சொல்லுங்க சார், 234 தொகுதியில் என் முகம் தான் சொல்லுங்க பார்ப்போம். என் பிராண்டு தான், என் முகம் தான் 234, நான் நிப்பாட்டுதான் வேட்பாளர் சொல்லுங்க. இப்பவே கூட்டணி கட்சிக்குள்ள கூட்டணி ஆட்சியா கூட்டணி கட்சியா என்னன்னு தெரியாமலே 50 சீட்டு தருவியா 40 சீட்டு தருவியான்னு இழுபறி இருக்கு. இந்த கூட்டணியே நீடிக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப விஜயும் கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாப்ல. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி விஜயகாந்த் கதை மாதிரி ஆகி உட்காந்துருவார். கவலைப்படாது.